வணக்கம். இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படி கிடைத்தது? ரெண்டு வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு. அகிம்சா முறையில் நாம் பெற்றோம், காந்திய வழியில். இல்லை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்களும் லோகமானிய திலகர் போன்றவர்களும் வஉசி மற்றும் பாரதியினுடைய பாடல்கள் போன்ற வீர உரைகள் மூலமாகவும் நாம் பெற்றோம். அதாவது, இது மிதவாதத்தால் சுதந்திரத்தை பெற்றோமா, தீவிரவாதத்தால் பெற்றோமா என்று பேசிக்கொண்டே இருக்கிறோம். எப்படியா இருந்தாலும் சுதந்திரம் பெற்றுவிட்டோம். ஆனால் இந்த சுதந்திரம் பெறுவதற்கு நாம் பட்ட பாடு இருக்கிறது பாருங்கள். அவற்றில் மறக்க முடியாத சில பக்கங்கள் இருக்கின்றன. நடுவில் சில பக்கத்தை காணோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சமீபத்தில் ஹிந்தி திரைப்பட உலகில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய படம் சர்தார் உத்தம். அது உலகத்தையே மிரட்டுது அந்த படம். அப்படி என்ன அதில் கதை? அது என்ன வெறும் கதையா? இல்லை, வாழ்க்கை வரலாறுங்க. உத்தம் சிங் என்கின்ற மாவீரனுடைய வரலாறு. பஞ்சாப் மாநிலத்தில் சுனாம் என்ற கிராமத்தில் 1899ஆம் ஆண்டு பிறந்த இவர் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவருடைய தாய் தந்தையர் இவருடைய சிறுவயதிலேயே இறந்து போனதனால் இவர் அனாதை விடுதியில் சேர்க்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். அங்குதான் இவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. இவருடைய இயற்பெயர் வேறு பெயர். அங்கு இவருக்கு உத்தம் சிங் என்ற பெயர் சூட்டப்பட்டது. அங்கு படித்து முடித்த பிறகு, பள்ளி படிப்பு முடித்த பிறகு பொது சேவையில் ஈடுபடுவதோடு தன்னுடைய நண்பர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து பல்வேறு இயக்கங்களில் இருந்தார். அப்போதுதான் இவருடைய 20வது வயதில் ஓர் கொடூரம் நிகழ்ந்தது. 1919 ஜாலியன்வாலாபாக் என்கின்ற இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். அப்படி கூடியிருக்கக்கூடிய அந்த மக்கள் அத்தனை பேரையும் நிராயுத பாணிகளான அவர்களை, குழந்தைகளை, பெண்களை, பொதுமக்களை தன்னுடைய துப்பாக்கியில் கொண்டு தீரும் வரை சுட்டு வீழ்த்திய ஒரு கொடுமையாளர் யாருன்னு கேட்டால் ஜெனரல் ஓ டயர் என்பவர். சுட்டேன் இந்திய நாய்களை குண்டுகள் தீரும் வரை சுட்டேன் என்பது போல சுட்டு கொன்ற அந்த கொடுமையான நிகழ்ச்சியை நேரில் பார்த்தவர்கள் ஒருவர் உத்தம் சிங். அன்றைக்கு அந்த கூட்டத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால், வந்திருந்த அத்தனை பேருக்கும் பொது சேவையாக தண்ணீர் வழங்கி கொண்டிருந்தார். அங்கு ஒரு கிணறு ஒன்று இருந்தது. அந்த கிணறே நிறைந்து போகிற அளவிற்கு அதில் பிணங்கள் விழுந்து செத்து கிடந்தன. அந்த காட்சியை நேருக்கு நேர் பார்த்தார். பிறகு அந்த இதிலிருந்து வெளியிலே வந்தவர் பொற்கோயிலுக்கு சென்று ஒரு சபதம் மேற்கொண்டார். இந்த கொலைகாரனை, இந்த கொடுமைக்காரனை நான் எப்படி பழி வாங்குவேன் என்று முடிவெடுத்தார். அதற்காக அவர் வாழ்நாள் முழுவதும் பயணப்பட்டார். அவர் செல்லாத நாடுகள் இல்லை. அரேபியா, ஆப்பிரிக்கா என்று பல்வேறு நாடுகளுக்கு செல்கிறார். அமெரிக்காவிலே சில ஆண்டுகள் இருக்கிறார். பிறகு பகத்சிங்கினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்தியாவுக்கு வருகிறார். கதர் என்கின்ற அமைப்பிலே அவர் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அது நாட்டுக்காக உழைக்கின்ற மக்கள் இயக்கம். அயலகத்தில் இருந்து கொண்டும் அதை செய்து காட்டுகிறார். பின்னர் தன்னுடைய மனதின் உள்ளே எரிந்து கொண்டிருந்த நெருப்புக்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிகளின் வழியாக காஷ்மீரிலிருந்து ஜெர்மனி சென்று, பிறகு சுவிட்சர்லாந்து சென்று, பிறகு பாரிஸ் வந்து இங்கிலாந்துக்கு வருகிறார். அங்கு வந்து பல நாட்கள் ஆராய்ந்து தீர்மானித்த பிறகு 1940ஆம் ஆண்டு ஜெனரல் ஓ டயர் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்கிற போது கையிலே வைத்திருந்த அந்த புத்தகத்தை திறந்தார் உத்தம் சிங். அந்த புத்தகத்திலே ஒரு துப்பாக்கி, ஏற்கனவே துப்பாக்கியினுடைய வடிவம் வரையப்பட்டு அதற்குள் அதனுடைய பகுதிகளெல்லாம் சுரண்டி எடுக்கப்பட்டு அதிலே பதிக்கப்பட்டிருந்தது ஒரு துப்பாக்கி. இதே போல தான் துப்பாக்கி அனுப்பப்பட்டது பாண்டிச்சேரியிலிருந்து வாஞ்சிநாதனுக்கு. அந்த துப்பாக்கி வைத்து தான் ஆஷ் துரையை வாஞ்சிநாதன் சுட்டார் என்பதை நாம் வரலாற்று பார்க்குறோம். அதே போல் இவர் அந்த துப்பாக்கி எடுத்து ஜெனரல் ஓ டயரை அந்த இடத்திலேயே சுட்டு வீழ்த்தினார். ஓடவில்லை, தப்பிக்கவில்லை, அப்படியே நின்று கொண்டிருந்தார். அவரை கைது செய்தார்கள். இன்றைக்கும் கூட ஸ்காட்லாந்து யார்டு போலீஸில்
அந்த காவல்துறை அருங்காட்சியகத்தில் அவர் பயன்படுத்திய ஆயுதங்கள் இருக்கின்றன. இவருடைய வீரச் செயலைக் கண்டு உலகம் திகைத்தது. வழக்கப்படி காந்தியடிகள் இது தவறு என்று அறிக்கை கொடுத்தார். ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொன்னார், இது இந்திய விடுதலையை மிக விரைவில் கொண்டு வந்துவிடும் என்று குறிப்பிட்டார். ஜெர்மனிய பத்திரிகைகளும் வானொலியும் இவரை பாராட்டின. ஜெர்மானிய வானொலி சொன்னது, இந்தியர்கள் யானைகளைப் போன்றவர்கள், ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு எப்போதும் பழி தீர்ப்பார்கள். அது மட்டுமில்லை, அவர்கள் வார்த்தைகளால் பதில் சொல்ல மாட்டார்கள், துப்பாக்கி குண்டுகளால் பதில் சொல்வார்கள் என்று பாராட்டி சொன்னது. உலகமே அவருடைய வரலாற்றை பாராட்டியது. ஆனாலும் கூட அவர் 1940ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டார். 40 நாட்கள் சிறைச்சாலையில் உண்ணாவிரதம் இருந்தார். உணவு இவருக்கு திணிக்கப்பட்டது. ஆனாலும் கூட அவற்றை மறுத்தார். பிறகு தூக்கிலிடப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டார். பிற்காலத்தில் நேரு அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தபோது இவருடைய பெருமைகளை பற்றி குறிப்பிட்டு சொன்னார். அவரை போன்றவர்களால் தான் நாம் சுதந்திரத்தை பெற்றோம் என்று. 1974 அவருடைய உடலை திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பலர் வேண்டிக் கொண்டதன் காரணமாக அவருடைய சவப்பெட்டி அனுப்பி வைக்கப்பட்டது. அப்போது இந்திரா காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தார். சங்கர் தயாள் சர்மா, நம்முடைய இந்திய ஜனாதிபதியாக இருந்த சங்கர் தயாள் சர்மா, அதே போல பஞ்சாபின் கவர்னராக இருந்த ஜெயில் சிங் ஆகியோர் அந்த சவப்பெட்டியை தாங்கி சென்று உத்தம் சிங்கினுடைய கிராமத்திலேயே அவருடைய உடலுக்கு எரியூட்டப்பட்டது. உண்மையான நெருப்பு அவருடைய உடம்பை பற்றியது. அவர் உள்ளத்தின் நெருப்பு ஜெனரல் ஓ டயரை சுட்டபோது கொழுந்து விட்டு எறிந்தது. இது சரியா முறையா என்று கேட்டபோது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் நியாயமாகத்தான் இந்த வேலையை செய்திருக்கிறேன், அவன் கொல்லப்பட வேண்டியவன் என்று சொன்னார். ஏனென்றால் வரலாறுகள் சிலவற்றை மறந்திருக்கலாம், ஆனால் வாழ்க்கை ஒருபோதும் அதை மறக்காது. 1919, 1940, 21 ஆண்டுகள் ஒரு சிந்தனையை மனதில் வைத்துக்கொண்டு அதற்காக தன் வாழ்க்கையை முழுவதையுமே அர்ப்பணம் செய்த ஒரு மனிதர் ஒருவர் உண்டு என்று சொன்னார். அவர்தான் உத்தம் சிங். உண்மையே நம்முடைய இளைஞர்களுக்கு இவற்றெல்லாம் சொல்ல வேண்டும். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருகத்தில் உள்ளமோ என்று பாரதி சொல்வதை நினைவு கொள்ளுங்கள். உத்தம் சிங்கினுடைய வரலாற்றை அனைவரும் மறக்காமல் படிக்க வேண்டும், படத்தையும் பார்க்க வேண்டும். விளம்பரத்திற்காக நான் சொல்லவில்லை, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகின்றேன். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.